ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 9 ஆர்கனைசர்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களில் இருந்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பர் வீட்லேயே ரெடி பண்ண போகிறோங்க. பாருங்கள், அந்த பஞ்சை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு நம்ம பூ கட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் கட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட்டி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம கட்டி வச்சிருக்க இந்த தேங்காய் பஞ்சுகளை 4 துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிளாஸ்டிக் கேப் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் மூடியில் நான் போடுற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. சென்டரில் போடுறோம் இல்லைங்களா, அந்த 2 ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு கயிறை கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க. அடுத்தது நம்ம கட்டி வச்சிருக்க அந்த தேங்காய் பஞ்சுகளை நான் கயிறு கட்டி எடுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி சென்டராக ஒரு கயிறை கட்டி டைட்டாக பிரிஞ்சு வராத அளவுக்கு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த 4 துண்டு தேங்காய் பஞ்சிலையும் சென்டரில் ஒரு கயிறை கட்டி எக்ஸ்ட்ரா கயிறை விட்டு நீங்கள் கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கயிறு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கயிறை யூஸ் பண்ணி அந்த கயிறு அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி கயிறை வெளிப்பக்கமாக எடுத்து விட்டு நம்ம நாட் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி 4 செட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோங்களா, அந்த 4 செட்டையுமே அழகாக அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான ஸ்க்ரப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பஞ்சை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு அந்த கயிறை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணியும் வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம பாத்திரம் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். கையில சோப்பு படாம அந்த மூடியை பிடிச்சு அழகா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுங்க இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றதுக்கு. உங்களுக்கும் தேவைப்பட்டா நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டிலுடைய போர்ஷன்ஸை தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஒரு பாட்டிலுடைய டாப்பை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 4 மூடிகள் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டாப்பில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மூடிகளில் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி பாஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் பாஸ் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 மூடிகளிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல இந்த பிளாஸ்டிக் மூடிகளை கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகா டாப்ல ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 மூடிகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி முடித்த பிறகு நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. இது ஒரு பாத்ரூம் ஆர்கனைசர் தான். இதில் நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த பாட்டிலுக்கு உள்ளே நீங்கள் பேஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். அந்த மூடிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூடியிலையும் ஒவ்வொரு ப்ரஷ்ஷை நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியை ஓப்பனாக தான் விட்டுருக்கோம். ஸோ அதனால் தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே நிற்கவே நிற்காது. அதே மாதிரி ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸுடைய 2 சைடில் இருக்கக்கூடிய அட்டைகளை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம பேங்கிள்ஸ் 2 பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய சைடில் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், 2 சைட்லேயுமே நான் வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி துணிகள்லாம் மாட்டக்கூடிய ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஹேங்கரை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கட் பண்ண மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸுக்கு மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரேப்பரை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட்லேயே நம்ம கிஃப்ட் ரேப்பர் ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கில் ஒரு ஸ்டிக்கில் சின்ன சைஸ் பேங்கிள்ஸையும் இன்னொரு ஸ்டிக்கில் பெரிய சைஸ் பேங்கிள்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸை பேங்கிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க.
இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தூக்கி போடாம எப்படி கிச்சன்லேயே வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசரா மாத்திக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது கூடவே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல ஒரு சைட்ல மட்டும் மேல இருக்க மாதிரி ஒரு 4 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, டாப்ல தான் இருக்கணும், ரொம்ப கீழே இறக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மேலேயே இருக்க மாதிரி 4 ஹோல்ஸ் போட்டுட்டு அதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி அந்த ஹேண்ட் வாஷ் பாட்டிலையும் அந்த ஸ்வீட் பாக்ஸையும் ஜாயின் பண்ற மாதிரி நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி தான் கயிறை இன்செர்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கீழே இன்செர்ட் பண்ணோம், அந்த கயிறை வந்து நாட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய கயிறை நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸும் அந்த ஹேண்ட் வாஷ் பாட்டிலும் ஒன்னா சேர்ந்து இருக்கும், பிரிஞ்சு வரவே வராது. இதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஷ் வாஷ் வந்து லிக்விட் வச்சு போனீங்க, அந்த லிக்விட் வந்து ஃபில் பண்ணிக்கிறேங்க. ஃபில் பண்ணிட்டு இதை மூடியை வந்து டைட்டா போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிஷ் வாஷை பிரஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி நம்ம அதிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அழகா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லிக்விட் காலியான பிறகு நம்மளுக்கு தேவையான லிக்விடை அழகா வந்து பிரஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஒன்னா இருக்கிறதால உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. டக்குன்னு நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம், தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தேய்ச்சி முடிச்சிடலாம். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு சிங்காண்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு கேலண்டரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேலண்டருடைய 4 கார்னர்லேயே இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. சிசரை யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹோல்ஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 4 கார்னர்லேயும் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து இன்செர்ட் பண்ணி நான் நாட் போடுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நாட் போட்டு எடுத்துட்டேன். 2 சைட்லேயும் ஒரே மாதிரி நாட் போடக்கூடாது. ஒரு சைடு வந்து பெருசாக இருக்கணும், ஒரு சைடு வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 ஹூக் வந்து இந்த மாதிரி செவுத்துல அட்டாச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஆர்கனைசரை அந்த ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடைச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த ஆர்கனைசருக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸுடைய ஒரு சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம போடுற ஹோல்ஸ் வந்து நான் ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்டிக் வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிற மாதிரி தான் நான் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டிக் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டிக் உள்ளே இன்செர்ட் ஆகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கனமான கயிறை எடுத்து அந்த ஸ்டிக்குடைய 2 கார்னர்லேயே இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஃபீடராக யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. நம்ம பறவைகளுக்கெல்லாம் உணவுகள் வைக்கிறதுக்கு இதில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி தேவையான உணவை இதில் போட்டுட்டு நம்ம ஒரு மரக்கிளையில் இதை ஹேங் பண்ணி விட்டுடலாங்க. நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மழை வர டைமில் நீங்கள் க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். மற்ற நேரங்களில் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல மரக்கிளைகளில் இதை ஹேங் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணி விடும் பொழுது பறவைகள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 7ல இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்கு மேலே நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் ஏதாச்சும் இருந்தால் அந்த பாக்ஸுடைய அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த பாக்ஸுக்கு மேலே சுற்றி ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். க்ளூக்கு பதிலாக நீங்கள் நார்மல் கம்மும் யூஸ் பண்ணலாம், இல்லை க்ளூ கம்மும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட கிஃப்ட் ரேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓல்டு கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தையும் இந்த பாக்ஸுடைய சைஸ்க்கு கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் ரேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சைஸ்க்கு கிஃப்ட் ரேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, ஃபுல்லாவே வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்போ கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் ஃபுல்லாவே வந்து சுத்தி கிஃப்ட் ரேப்பர் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த அட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்க அப்படியே வச்சு யூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையில்லை, அதனால நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன்.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம பட்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம நார்மலா பேக்கெட்ஸ்ல வாங்கக்கூடிய பட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ டஸ்ட் படியும், சம்டைம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாம அப்படியே வச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அந்த பட்ஸுக்குள்ள டஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பட்ஸை மறுபடியும் நம்ம காதுக்குள்ள போட்டு யூஸ் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக்கெட்டோட அப்படியே இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி தனித்தனியா அந்த பட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டா இருக்கும், யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாங்க. பழைய ஜீன்ஸ் பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க, குழந்தைங்களுடைய அந்த பேண்ட்டை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுக்கிட்டு அந்த பேண்ட்டில் இருக்கக்கூடிய பேக்கெட்ஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த பேண்ட்டில் வந்து 4 பேக்கெட்ஸ் இருந்துச்சு, அதை வந்து 2 வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம ஓல்டு கேலண்டர் அட்டை இருந்தால் எடுத்துக்கலாம். அந்த கேலண்டர் அட்டையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தை வந்து ஒட்டி விட்டுடலாம். அதுக்கு கீழே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு கிளாத்தை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு அந்த கிளாத்துக்கு மேலே இந்த இன்னொரு கிளாத்தையும் லைட்டாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், கம் அப்ளை பண்ணி. இப்போ நம்ம கனமான நூல் எடுத்துக்கோங்க. அந்த கனமான நூலை கேலண்டர் அட்டையில் ஏற்கனவே ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து சிசரு, மார்க்கரு, பென்னு, கம்மு, கீ, காயின்ஸ் எல்லாமே வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாங்க. டேப் வந்து தீர்ந்து போயிடுச்சுன்னா அந்த அட்டையை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த அட்டையை வந்து அதாவது அந்த ரோலை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரோலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் தான் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஏதாச்சும் ரோப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த கிளாத்தை வந்து அந்த ரிங்கில் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. பாருங்க, நான் ரோல் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த ரிங்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாத்தை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோல் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த எண்டை வந்து ஒட்டி விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரிங்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. ஸோ எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிச்சனில் வந்து நம்ம சமைச்சிட்டு பொருட்களை அப்படியே டேரெக்டாக எடுத்து பக்கத்தில் வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கரை, பால் பொங்கி இருந்தால் அந்த கரை, ஸோ இந்த மாதிரி பாத்திரத்துக்கு அடி இருக்கக்கூடிய கரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரையில் படிஞ்சிடும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக கிளாத் வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தரையில் வந்து கரை படியவே படியாதுங்க. நீங்கள் சூடாக கூட பொருட்களை இறக்கி இந்த ஸ்டாண்டுக்கு மேலே வைக்கலாம், ரொம்ப நல்லாவே தாங்கும், ஒன்றுமே ஆகாதுங்க. பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 ஸ்டாண்ட் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சனில் வந்து எந்த பொருள் செஞ்சாலுமே இந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.